ரைட், தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்போம். அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிடி விதிநகரனை பார்த்தோம், ராதிகா சரத்குமாரை பார்த்தோம், ஜான் பாண்டியனை பார்த்தோம். ரஜினிகாந்த் வந்திருக்காரா? ஹூ எல்ஸ் ஹஸ் கம்? அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் வருகை தந்துள்ளனர். பாஜகவிலே எடுத்துக்கொண்டோம்னால் பாஜகவினுடைய தேசிய மகளிர் ஆணைய தலைவி வானதி சீனிவாசன், முன்னாள் தெலங்கானா மாநில ஆளுநரும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இங்கே வருகின்றிருந்தால் அதனை தவிர்த்து பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய இரண்டாம் நிலை தலைவர்களும் இங்கே டெல்லியிலே கூறியிருக்கின்றனர். அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையிலே பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தவிர கூட்டணி கட்சி தலைவர்களான டிடி விதிநகரன், அன்புமணி ராமதாஸ், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பதை ரமேஷ், இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்க முடியுது. இப்ப பொதுவா பதவியேற்பு விழாக்கள்ல எதிர்கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க. அப்கோர்ஸ் மல்லிகார்ஜுன கர்கே கலந்துக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் ஆனா இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக அந்த கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? வழக்கமா எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட நிறைய கலந்து கொள்வாங்க. ஒரு பைபார்ட்டிசன் ஈவெண்டாக இருக்கும். பட் இந்த முறை பார்க்க முடியல. இப்போ நம்ம அதானியை பார்க்கின்றோம். கௌதம் அதானி திரையில காண்கிறார். அனந்த் அம்பானியை விஷ் பண்றாங்க. திரு ராஜ்நாத் சிங், தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எதிர்கட்சிகள் வரிசையில இந்தியா கூட்டணியிலிருந்து தலைவர்கள் அதிகம் கலந்து கொள்ளுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.